ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று ஆகஸ்ட் 20 இன்று ஆகஸ்ட் 21 இலவச தரிசன டோக்கன்கள் மாலை 4 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. நேற்று ஆகஸ்ட் 20 இன்று ஆகஸ்ட் 21 SSD டோக்கன்ஸ் 10,000 டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இதில் SSD டோக்கன்ஸ் மாலை 5:45 மணி வரைக்கும் நேற்று கிடைத்தது. அதற்கு பிறகு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நேற்று இரவு 8:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் 700 டிக்கெட்டுகள் மீதம் இருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் அன்றைய நாள் இந்த டோக்கன்கள் வாங்குவதற்கு இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து மதியம் 1 மணியிலிருந்து மாலை 4 மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் எக்ஸாக்டாக கொடுப்பாங்க என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இது தினமுமே பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து கொஞ்சம் முன்னும் பின்னும் மாறுபடக்கூடியது. கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 21 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 22 SSD டோக்கன்ஸ் 13,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 21 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 22 திவ்ய தரிசன டோக்கன்கள் 3,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் இன்று மாலை 6:30 மணிக்கு நான் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 2,397 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,198 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்களான SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன்களுமே கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் எங்கேயுமே கிடைக்காது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் திவ்ய தரிசன டோக்கன்களும் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டுகளோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை, டிக்கெட்டும் இல்லைனாலுமே இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ மூலமாக கூட நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி யாருக்கெல்லாம் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய வெப் கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்ல பிரிண்ட் ஆகும். அதனாலேயே இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூல நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். இந்த டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு தரிசன கியூ தான் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. ஆனால் நேற்று நம்முடைய சேனல் ஃபாலோவர் ஒருத்தவங்க அவங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸ் வாங்க போன சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று தனி கியூ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. நான் விசாரித்தப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னு தனி கியூ இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸ் வாங்குறீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று கியூ எங்கே இருக்குது என்பதை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட விசாரிச்சுட்டு நீங்கள் சீனியர் சிட்டிசனை அழைச்சிட்டு போகிறதாக இருந்தால் அவங்கள அந்த கியூவில் ஜாயின் பண்ண வைக்கலாம். மற்ற ஃபாலோவர்ஸ் யாராவது நீங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸ் வாங்கியிருக்கீங்க, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று தனி கியூ இருந்தது, அந்த ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை போஸ்ட் பண்ணும் பட்சத்தில் மற்ற பக்தர்களுக்குமே அது ரொம்ப உதவியாக இருக்கும்.
பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்கும். அந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அது எந்த தரிசன டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சுருப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் நீங்கள் டோக்கன் வாங்கிய உடனே திருமலைக்கு போய் அங்கே தங்குவதாக இருந்தால் இமிடியட்டாக நீங்கள் திருமலைக்கு கிளம்பி போகலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்கள் தரிசனத்திற்காக எந்த நாள் கியூவில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக போகலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் தரிசனத்திற்காக கியூவில் ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 தரிசன டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்களுக்குமே திருமலையில் பொதுவாக ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். அந்த கியூவினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த ஒரு கியூ மூலமாக தான் இந்த 2 தரிசன டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்களுமே பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போவாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ திருமலையில் SV மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் ஆரம்பமாகும். கிருஷ்ண தேஜா சர்க்கிள் போகிறதுக்கும் ATGH சர்க்கிள் போகிறதுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ திருமலையில் 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆகுறீங்களோ அப்போது இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களும் கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹால் கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பில்டிங்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் அங்கே உங்களுக்குமே ஒரு தரிசன டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. திருமலையில் இருக்கக்கூடிய எந்தவித தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் டிக்கெட் வாங்கியோ டோக்கன் வாங்கியோ அல்லது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனமோ எந்த கியூவாக இருந்தாலும் அந்த கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் பொருட்களை டெபாசிட் பண்ணுறாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த பொருட்களை டெபாசிட் செய்தவர்கள் தரிசனம் முடிச்சுட்டு பெருமாள் கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குக்கு பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் தான் மறுபடியும் இந்த பொருட்களை திரும்ப வாங்குறதுக்காக போக முடியும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கியிருக்கக்கூடியவங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நாம் பே பண்ணணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் தங்குவதற்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் திருமலை மற்றும் திருப்பதியில் தினமுமே TTD ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே TTD நமக்கு ரூம் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு எந்த லொக்கேஷன்லையும் TTD ரூம் கொடுப்பது கிடையாது. கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நேரடியாக போய் ரூம் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு TTD ரூம் கிடைக்கல அல்லது நீங்கள் தனி நபராக போயிருக்கீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு மட்டும் இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இதே ஃபெசிலிட்டிஸ் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, 2, 3 மற்றும் 5 இந்த 4 கட்டிடங்கள்லையும் இருக்குது. டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. இலவச லாக்கர்ஸ் யூஸ் பண்ணுவதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம்.
திருமலை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு புஷ்கரணி தெப்பம் கிளீனிங் மற்றும் ரெனோவேஷனுக்காக கடந்த ஜூலை 20ஆம் தேதி முதல் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில் நேற்று ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கி புஷ்கரணி தெப்பம் மறுபடியும் பக்தர்களினுடைய பயன்பாட்டிற்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி 2 நாட்களுக்கு ஸ்ரீமன் ராமானுஜரனுடைய தாய்மாமன் ஆகிய வைஷ்ணவ ஆச்சாரியரான திருமலை நம்பி அவர்களினுடைய 1052வது அவதார மகா உற்சவம் கொண்டாடப்பட இருக்குது. திருமலை நம்பி அவர்கள்தான் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியத்தை தொடங்கி வைத்தவர். ஆகஸ்ட் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் திருமலையில் தெற்கு மாட வீதியில் அமைந்திருக்கக்கூடிய திருமலை நம்பி அவர்களினுடைய சன்னதியில் திருமலை நம்பியினுடைய வாழ்க்கை வரலாற்று சொற்பொழிவு நடக்கும் என்பதையும் டிடிடி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாளை மறுநாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நவம்பர் மாதத்திற்கான 3 தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங்கும், மதியம் 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும், மதியம் 3 மணிக்கு நவம்பர் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகும். இந்த 3 நவம்பர் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.